பழைய நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்கள் அனைவரையும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் டுடோர் சேனல் மூலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புதிய நண்பர்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து ரீச் ஆகிடும். அதே போல் நீங்கள் பார்த்துருக்க ஒவ்வொரு வீடியோவும் ரியலி ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் நான் லைக் பண்ண சொல்லலை, உங்களுக்கு ரியலாகவே ஒர்த்தபுளாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் யூ. அதே போல் இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதாவது ட்ரேடிங் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ட்ரேடிங்கில் இருப்பாங்க இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன், மற்ற ஏதாவது ட்ரேடிங்கில் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனலை வந்து பார்க்க வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆப்ஷன்ஸில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா. இப்போ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, எல்லாத்துலேயும் இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் நம்ம ஊரில் இருக்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலங்க, ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன ஆக்ஷன், என்ன மாதிரியான ஒரு பில்டப் ஆகிருக்கு, அது என்ன சொல்ல வருது அதில் அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடு எடுத்துகிட்ருக்கோம். நம்ம நிஃப்டியை பார்க்கல, பின் நிஃப்டியை பார்க்கல, ஸ்டாக்கு, அதனுடைய ஆப்ஷன்ஸு, வேர்ல்டு மார்க்கெட்டு எதையுமே நம்ம பார்க்குறது கிடையாது. பேங்க் நிஃப்டி ஒருத்தனை மட்டும் அவன் எங்கே போகிறான் அப்படின்ற மட்டும்தான் நம்ம வாட்ச் பண்ணி அவன் பின்னாடி போகிறோம். ஓகேங்களா. இதில் சப்போஸ் என்ன நடக்கும்னா, நிஃப்டி இறங்கிட்டு இருக்கும், பேங்க் நிஃப்டி ஏறும், இல்லை பேங்க் நிஃப்டி இறங்கிட்டு இருக்கும், நிஃப்டி ஏறிட்டு இருக்கும். ஸோ சில இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவன் ஏறுவானா, அப்போ அவன் ஏறும்போது இவனை ஏறுவோம், பேங்க் நிஃப்டி பை பண்ணலாம். சரி, இவன் பேங்க் நிஃப்டி இறங்குதா, அப்போ நிஃப்டியை பை பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கே வேணாம். ஒன்லி ஒன், இந்த பேங்க் நிஃப்டி, அவனை மட்டுமே வாட்ச் பண்ணி அவனை மட்டுமே பின்னாடியே போனாலே நம்ம அழகாக ட்ரேட் பண்ணலாம். அதை விட்டு நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பார்க்குறேன், அவனும் ஏறும்போது இவனை ஏறினானா நான் பிடிச்சிக்கிறேன், இல்லை அவனும் இறங்கும்போது இவன் இறங்கினா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயம். அது நிறைய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மெத்தடை மைண்ட் செட்டை உண்டாகும். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னு இருக்கும், ஆனால் நிஃப்டி ஏறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, ஐயோ நிஃப்டி ஏற மாட்டேங்குது, பேங்க் நிஃப்டி மட்டும் ஏறுது, இது போவா வேணாவன்றத ஒரு டைலமாவில் நம்ம இருப்போம். ஸோ அந்த டைலமா ஒரு மைண்டே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனையும் அடுத்த வீட்டுக்காரனையும் பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா. ஒருத்தனை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வாட்ச் பண்ணுறோமே ஒழிய நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கேன். அந்த நாலேஜுக்கு நீங்கள் எனக்கு என்ன பரிசு கொடுக்குறீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரு சின்ன ப்ரைஸ். ஓகேங்களா. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்றத நம்ம ஒரு டேட்டா மூலமாக பார்த்துருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி நம்ம சொன்னதை நடத்திட்டான் நம்ம கில்லி பேங்க் நிஃப்டி. நேற்று நம்ம என்ன வீடியோவில் பார்த்துருந்தோம் அப்படின்றத புது நண்பர்கள் யாராவது இருந்த சேனல் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நேற்று வீடியோ, அதாவது 7ஆம் தேதி வீடியோவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகேங்களா. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் எடுக்க வரும், சப்போர்ட் எடுத்தோன்னா அங்கேருந்து நம்ம பை பண்ணலாம் கால் ஆப்ஷனை. ஸோ டோன்ட் கோ ஃபார் புட் ஆப்ஷன் சொல்லி கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கரெக்டாக நம்ம சொன்ன லெவலேருந்து பவுன்ஸ் ஆகி நம்ம சொன்ன லெவல்லே க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ அதுதான் சொன்னது நடத்திட்டானே நம்ம கில்லி பேங்க் நிஃப்டி அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவிலையும், நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றதையும் ஒரு போட்காஸ்ட் ரிவ்யூவிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. சரி, நேற்றுக்கு நம்ம என்ன நடந்ததுன்றதை ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2வது வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஃபஸ்ட்டு வீக்லியில் லெவலை வச்சு தான் ஃபாலோ பண்ணி தான் டெய்லி மூவை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம 9ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு இந்த மேஜர் லெவல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல்லாம் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 41,084 அப்படி சொன்னோம் இல்லையா, இந்த 41,084ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இதுதான் வீக்லியோட மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா. அந்த லெவலே நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் லெவல் மேலே போனதுக்கப்புறமா இந்த லெவல் இப்போ சப்போர்ட்டாக இருக்கும், மேஜராக சப்போர்ட்டாக இருக்குன்றதை நம்ம நேற்று வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம். மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா.
அப்படியே போட்டுறேன். ஸோ இது ரொம்ப சப்போர்ட்டாக இன்றைக்கி இருந்திருக்கு. இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இது வீக்லிக்கான ரேஞ்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டவுன் எதிர்பார்க்க முடியாது. இந்த 4184 கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து மேலே அப் சைடில் தான் நிற்கிறோம். அதுக்கு கீழே நம்ம கீழே போகணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீக்லி லெவலில் நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். 41,084ன்றது பேஸாக இருக்கும் இப்போ. ஓகேங்களா? ஸோ அதே போல் நான் வந்து 8ஆம் தேதி, அதாவது இன்றைக்கான லெவலை வந்துட்டு நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு நிமிஷம், 7ஆம் தேதி நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஆமாம், இதுதான். ஸோ இந்த லெவலுக்கு நான் நேற்று கொடுத்துருந்தேன். இந்த 40 நான் 3 ஸ்ட்ரைக் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். 41,000, 41,200, அதுக்கப்புறம் 4 ஸ்ட்ரைக்கு 41,500, அதுக்கப்புறம் 41,600. இந்த 4 ஸ்ட்ரைக் எடுத்திருந்தேன். அந்த 4 ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி 41,200, அதுக்கப்புறம் 41,000 இந்த 2 ரேஞ்சையும் வச்சு நான் ஸ்ட்ரைக்கு வச்சு நான் வந்து மார்க்கெட்டு வந்து சப்போர்ட் எடுக்க வரும். அந்த சப்போர்ட் எடுக்க வந்ததுன்னா இந்த லெவல்கிட்ட வரும் அப்படி சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? 41,181 கிட்ட வரும் சப்போர்ட் எடுக்க அப்படி சொல்லியிருந்தேன். ஏன்னா எதை பேஸ் பண்ணி சொன்னேன்னா இந்த வீடியோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் செகண்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.